அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய புரட்சி. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக, முன்னேறும் பெண்களுக்கான ஒரு திட்டமாக கொண்டு வந்த அந்த விடியல் பயண திட்டத்த பத்தி தான் நான் சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, தமிழக அரசு ஆட்சி அமைச்ச உடனே பெண்களுடைய முன்னேற்றம் மிக முக்கியம். ஏன்னா, வாழ்க்கையில சரிபாதி பெண்கள்வாங்க. அதனால பெண்களுடைய முன்னேற்றம் மிக முக்கியம் என்று கருதி, அதிலும் மிக ஏழ்மையான மக்கள், விவசாய மக்கள் மட்டும் சொல்ல முடியாது. எல்லா அடித்தட்டு மக்களும் பயணிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இன்னைக்கு எல்லாரும் வீட்ட விட்டு வெளியில வந்து ஒரு வேலைக்கு போறாங்க. அப்பேற்பட்ட பெண்கள் வந்து மிக முக்கியமா கருது வந்து அந்த பேருந்துக்கான கட்டணம் நம்மகிட்ட இருக்கா? ஒரு விடாமுயற்சி வேணும், ஒரு விடியல் வேணும்னா அதுக்கு முதல்ல பணம் வேணுமேன்னு அவங்க யோசிக்கும்போது, அதையும் இலவசமாக்கிட்டாங்க. அது வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா, பெண்கள் வந்து இன்னைக்கு தைரியமா ஒரு வேலைக்கு நாங்க போறோம். போய் என்னால சம்பாதிச்சு உனக்கு குடுக்க முடியும்ன்றது முதல் முட்டுக்கட்டை வந்து வீட்ல வந்து உனக்கு பஸ் ஃபேர் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி முதல்ல முட்டுக்கட்டை போடுவாங்க. அதையே தமிழக அரசு வந்து இலவசம் பண்ணதுனால, என்னால வெளியில போக முடியும், வேலை செய்ய முடியும், சம்பாதிச்சு கொண்டு வந்து என் குடும்பத்தை காப்பாத்த முடியும் என்றவங்க காப்பாத்தி காட்டியிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய புரட்சி தான் சொல்லணும். ஒரு பெண் ஒரு வீட்ல படிச்சு வந்தா அந்த குடும்பம் முன்னேறும். அந்த குடும்பம் முன்னேறுனா அந்த மாவட்டம் முன்னேறும். அந்த மாவட்டம் முன்னேறுனா அந்த மாநிலம் முன்னேறும். மாநிலம் முன்னேறும்னா இந்தியாவே முன்னேறும். அந்த மாரி ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காரு. இந்த திட்டம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், மிகவும் பின்தங்கிய மக்கள் இவர்கள் எல்லாருக்குமான ஒரு சமூக புரட்சியா பார்க்கணும். ஆகையால இந்த திட்டம் தொடர்ந்து நடக்கணும். பெண்கள் எல்லாம் தைரியமா வெளியில வந்து வேலை செய்றாங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த விடியல் பயண திட்டம். இந்த திட்டத்தை அது பெண்ணா நான் என்ன பார்க்கிறேன்னா, மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்ட படிக்கு எங்களை இந்த அரசாங்கம் தைரியமாக அழைத்து செல்லக்கூடிய திட்டமாக நான் இத பார்க்கிறேன். இந்த திட்டம் தொடர்ந்து வரணும். நன்றி, வணக்கம்.